வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக சயின்டிபிக் முறையில் வேதிக் அஸ்ட்ராலஜியில் நம்ம மாத பலன் வருட பலன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எந்த ஒரு ரீசனுக்காக பார்க்குறோங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா என்னதான் தசாபுக்திகள் உங்க ஜாதகத்துல போனாலும் அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டுல அப்படி இருந்தாலும் கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பெயர்ச்சி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாத பலன்களா இருந்தாலும் சரி, ஆண்டு பலன்களா இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி பயிற்சி பெறுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு பார்வையிலேயோ தாக்கத்திலேயோ இருக்குது பொறுத்துதான் அந்த தசாபுக்திகளோட தாக்கங்கள் நடக்குமா நடக்காதா, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்காதா. அதாவது தசாபுக்திகளை ஒரு 70% பலன் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 90% கிடைக்கும். இதே கோச்சார அடிப்படை, இந்த மாத பலன் ஆண்டு பலம், இந்த கோச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி விஷயங்கள்லாம் அவ்வளவு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அத்தகைய கிரகத்தின் தசையை புக்திகளே உங்களுக்கு நடக்கும் பொழுது 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60% தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட் பாசிட்டிவா முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, இழுபறியாகி முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம மாத பலன் பார்க்குறோம். அந்த கோச்சார விஷயங்கள் உங்க தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். இந்த காணொலியில சிம்ம ராசிக்கு ஏப்ரல் 2024 இப்படி இருக்க போகுதுங்கிறது பாக்குறோம். சிம்ம ராசியோட அதிபதி யாருங்க? சூரியன். சூரியன் எங்க இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல இருக்கார். மீனத்துல 8ஆம் இடத்துல இருந்து குருவின் வீட்டுலதான் இருக்கிறார். ஆனா அவரு ராகுவோடையும் சேர்ந்து கடந்த ஒரு 15 நாட்களாக ஒரு பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்ததுங்க. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகுவோட பிடியில ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் மாட்டிக்கிட்டாரு. ஒரு ஒளி கிரகமாகிய சூரியனும் ஒரு இருள் கிரகமாகிய ராகும் சேருவது பாத்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு அவ்வளவு நல்லதில்லை. அதாவது ராசி அதிபதிக்கு அவ்வளவு நல்லதில்லை. கொஞ்சம் சில விஷயங்கள் மனக்கலக்கங்களும், நடக்குமா நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும், கைக்கு வந்தது வாய்க்கு வரலையேங்கிற மாதிரி விஷயங்களும், டிராவலிங்ல சில ப்ராப்ளங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஏன்னா எப்பவுமே ராசி அதிபதி பாதிக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல இருக்கிறது தவறு இல்லைங்க. ஏன்னா குருவோட வீட்டுலதான் இருக்கார், நட்பு வீட்டுலதான் இருக்கிறார். பட் இருந்தாலும் அதுக்கு பிடிக்காத ஒரு ராகுங்கிற இருள் கிரகத்தோட சேரும் பொழுது சில விஷயங்கள் அவங்களோட கண்ட்ரோலுக்கு வராது. அதே சமயத்துல 8ஆம் வீட்டுல பல கிரகங்கள் இருக்காங்க. புதனும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர ரீதியாக 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சுக்கிரனும் அங்கதான் இருக்கிறார். அதே மாதிரி ஏப்ரல் 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாயும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். இது மாதிரி எல்லா பயிற்சிகளும் 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு, அதே சமயத்துல 8ஆம் இடமும் ராகுங்கிற பிடினால கெடுப்பதுனால கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் உண்டுங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, முதல் 2 வாரம் தான் இந்த பாதிப்பு சிம்மராசிக்காரங்கள் இருக்குமே ஒழிய, ஏப்ரல் 14ஆம் தேதி ஆகக்கூடிய சூரிய பெயர்ச்சி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மேஷத்துக்கு இடம்பெயர்ந்து உச்சம் பெறுகிறார். ராசி அதிபதி உச்சம் பெறுவது ஒரு அருமையான விஷயம். ராகுவின் பிடியில் வெளியில வரார். ஸோ எப்போ ஒரு சூரியன் ராகு பிடியிலிருந்து வெளியில் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரோ அப்பாடான்னு இருக்கும். சில விஷயங்கள் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான கலக்கங்கள் நிறைந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பருவமாக, ஒரு காலமாக எல்லா வயதினருக்கும் இருக்கும். மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது. தொழிலதிபர்களுக்கும் சில விஷயங்கள் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற மாதிரி ஒரு முயற்சிகள் மட்டுமே போயிட்டு இருக்குது, பலன் வரலையேங்கிற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறுகிறார். எப்பவுமே ராசி அதிபதி உச்சம் பெறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குங்கிறது தான் ஒரு வேத தெய்வத்தோட அமைப்பு. ஸோ அந்த அடைப்புல பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே குரு 9ஆம் இடத்துல இருக்க குருவோட சேரும் பொழுது இன்னுமே பலன்கள் அதிகமாக வரப்போகுது. ஸோ குரு 9ஆம் இடத்துல இருந்து இருக்கும் பொழுது அந்த சூரியன் போய் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோட சேர்றது அருமையான ஒரு விஷயம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்ல வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நீங்க பொறுமையாகவும் பதட்டம் அடையாமல் இருக்கக்கூடிய அமைப்பை நீங்க காக்க வேண்டும். அதுதான் நம்ம கேட்டுக்கிறதுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.